ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீன், அப்புறம் ஒரு ரெசிபி இருக்க போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இட்லி பொடி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. இடையில வெளியில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறது அவ்வளோவா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ எப்பவும் போல் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த இட்லி பொடி வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து அவசரத்துக்கு சட்னி சாம்பார்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றப்போ இந்த இட்லி பொடி தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது பொடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது டின்னருக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் பாதி கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து கடாயில் போட்டு லேசாக பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் வறுத்தெடுக்கணும். யூஸ் பண்ணுற பவுல் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். அதில் வந்து 50 கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்புமே வந்து கொஞ்சம் டார்க்கான ஒரு பொன்னிறம் வரும் பாருங்கள், அந்தளவுக்கு வந்து வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தான் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி காரல் வாசனை வந்துடும், அந்த எண்ணெயோட வாசனை. ஸோ இப்போ வந்து கடலைப்பருப்பையும் வறுத்து வச்சாச்சு. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் கலர்னால கருகுன மாதிரி தெரியும். பட் கருகெல்லாம் இல்லை, கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது ஒரு சில பருப்பு வந்து, அவ்வளோதான். நான் எடுத்த அதே பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 12 மிளகாய் வத்தல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மிளகாய் வத்தல் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த 12 மிளகாய் வத்தல்ன்றது நல்லா காரமாகவே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் சும்மா 2 கொத்து கருவேப்பிலை, அது வந்து நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள், அதாவது கிறிஸ்பியாக வரும், மொறுமொறுன்னு அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த கடாய் சூடாக இருக்கும்போதே அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து லைட்டாக அதை அப்படி வறுத்துட்டு தனியாக நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச பொருளோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல மிக்ஸி ஜாரில் வந்து மிளகாய் வத்தலை போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து மிளகாய் வத்தல் நல்லா அரைஞ்சி வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல அந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் வத்தலை சேர்த்திங்கன்னா சரியாக அரைப்படாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து இட்லி பொடி லைட்டாக குறப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பவுடராக இருந்தால் பிடிக்கும், நல்லா நைஸாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் வந்து சேர்க்காம தான் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால கெட்டு போகாமல் நம்ம எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளோட குக்கிங் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 700 வீடியோஸ் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சிம்பிளாக குயிக்காக பண்ணுற மாதிரியான சமையல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அதில் இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குற க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ரொட்டீனாக பண்ணக்கூடிய க்ளீனிங் வேலைகள் தான். வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள்னு நான் பிரித்து வச்சுருப்பேன். அதுபடி தான் என்னோடய அந்த க்ளீனிங் வேலைகள் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தது. பட் பொங்கலுக்கான க்ளீனிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக நான் க்ளீனிங் வேலைகள்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிக்கிறதுனால எனக்கு அந்த க்ளீனிங் வேலைகள் அந்த டைமில் ஜாஸ்தியாக இருக்கவே இருக்காது.
எப்பவும் போல் வீடு எப்படி நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் க்ளீனிங் வேலைகள் பண்ணிக்குவேன். எனக்கு பெருசாக பொங்கலுக்கு க்ளீன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது அந்த டைமில் நிறைய க்ளீனிங் வேலைகள் இருக்குது அப்படின்னு என்றைக்குமே இருந்தது கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா க்ளீனிங் வேலைகள் வந்து நிறைய நமக்கு சேராது. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயோ பூஜை டைம்லேயோ வந்து க்ளீனிங் வேலைகளுக்குன்னே தனி ஒரு டைம் நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள், டெய்லி பண்ணுறது, மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுபடி நீங்கள் பண்ணும்போது உங்களோட க்ளீனிங் வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போ இந்த டோர் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் வேலைகள்லாம் நான் பிரித்து பண்ணுறதுனால எனக்கு இந்த க்ளீனிங் வேலைகள் பண்ணுறதுல பெருசாக கஷ்டமாகவே இருக்காது. இன்றைக்கி மண்டேனா இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்கும், வீக்கெண்டு இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு சில ஷெட்யூல் வச்சுருப்பேன். அதுபடி நான் ஃபாலோ பண்ணிக்கிறதுனால வீடும் எப்பவும் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். எனக்கும் பெருசாக க்ளீனிங் வேலைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காது. என்னோடய க்ளீனிங் வேலைகள் பார்த்துக்கிட்டே ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணக்கூடியது. நம்ம சேனல் பார்க்குற சிஸ்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் போரிங்கான டைம் வரதான் செய்யும். நான் சொல்கிறது நம்மளோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட கரியர் லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் அஃபிஷியலாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அந்த டைமில் ஏதாவது ஒரு நேரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். என்னடா இது காலையில் எழுந்திரிக்கிறோம், நம்ம வீட்டில் அதே மாதிரி அதே வேலை தான் இருக்குது, அதே இட்லி தோசை தான் சாப்பிட்றோம். இல்லை வீட்டில் இருக்க ஹோம் மேக்கராக இருந்தால் காலையில் எழுந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், வீட்டில் இருக்கவங்கள பார்க்குறோம். இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி அதே ஆஃபீஸ் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் நமக்கு வந்து சலிப்பு தட்ட தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கொடுக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணலாம். இந்த டைம் பீரியடுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிக்கணும், இல்லை இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வேலை பார்க்கணும், இந்த ஒரு டைம் வந்து பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க, அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கான விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கோல்ஸ் வந்து லைஃப்பில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் உங்களோட எஃபர்ட் வந்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருக்காது. எதையோ நம்ம வந்து நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி டெய்லி பார்க்குற வேலைகளையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே போர் அடிக்க தான் செய்யும் ஒரு டைம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணி அதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணவும் செய்வீங்க. அதே நேரம் நம்ம ப்ரொடக்டிவாகவும் இருக்கலாம். அந்த ப்ரொடக்டிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து பெருசாக போரிங்காகவே இருக்காது. உங்கள் கூட பேசிக்கிட்டே வந்து என்னோடய க்ளீனிங் வேலைகளை முடிச்சாச்சு. லாஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, அது வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வர்ற அக்கா. அவங்க வந்து ஒரு நாள் எனக்கு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அன்றைக்கி நான் வந்து வெளியில் கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அந்த க்ளீனிங் வேலைகள் அந்த டைமில் பண்ண முடியல. அவங்க அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால அவங்கக்கிட்ட இருந்து நான் ஹெல்ப் வாங்கிக்கிட்டேன். ஒரே ஆளே வந்து வீட்டில் எல்லா வேலைகள் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்கவங்ககிட்ட இருந்தும் ஹெல்ப் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப்புக்கு மெய்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்துமே சின்ன சின்ன ஹெல்ப் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தேர்ஸ்டே எடுத்த கிளிப்பிங். மதுரையில் திருவேடகத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் அது. அன்றைக்கி சரியான கூட்டங்க கோவிலில். ஆனாலும் வந்து பாபாவை ரிலாக்ஸ்டாக தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து சூப்பராக அந்த டைம் வந்து கிடச்சிது. ஸோ அங்கே போயிருந்தப்போ எடுத்த இந்த கிளிப்பிங் தான். இந்த கோவில் வந்து மதுரையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ டிவைனாக இருக்கும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்கும், நடுவில் வந்து கோவில். ஸோ ரொம்ப அழகான ஒரு கோவில். கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் இருக்கீங்க இல்லை மதுரைக்கு வரீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பாபாவை தரிசிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ அன்னைக்கு நாங்கள் போயிருந்தப்போ இந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ரிலாக்ஸாக தான் நாங்கள் கும்பிட்டுட்டு வந்தோம் கோவிலில். மதுரையில் இருக்க பாபா கோவிலில்
இந்த ஒரு கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். இங்கே போனாலே வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஹாப்பியாக டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். பாபாவை ரிலாக்ஸாக தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, பக்கத்துலேயே வந்து துவாரகமாய் இருக்கும், அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டிவைனாக இருக்கும் இந்த கோவில். என்னடா அது குக்கருக்கு மேலே ஏதோ டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஹேக் வந்து நான் ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு தடவை பார்த்தேன். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போட்டேன். அதாவது விசில் வரும்போது நிறைய தண்ணி வழிஞ்சு ஸ்டவ்வில் விழுந்துடும் இல்லையா, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஸோ தட் ஸ்டவ்வில் வந்து நிறைய தண்ணி விழாது அப்படின்ற மாதிரி அந்த ஹேக்கில் காமிச்சாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு சீன்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்டவ்வில் விழ தான் செஞ்சிச்சு. ஓரளவு வந்து அதில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.